சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது ஆற்காடிலிருந்து பிரியன் அவர்கள் கேட்கிறார். சந்தான குறவர்கள் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். பொதுவாக சந்தானம் அப்படின்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். தொப்புள் கொடிக்கு சந்தானம்னு பேர், ஆண் வாரிசுக்கு சந்தானம்னு பேர். ஒரு வாரிசு தொடர்ந்து அவளுக்கு பிறந்து அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அந்த வம்சம் நீண்டுண்டே போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம யாராக இருக்கோமோ, நம்மளுடைய அப்பா அம்மா, அவளுக்கு அப்பா அம்மா, அதில் யாராவது ஒருத்தருக்கு வம்சம் இல்லைன்னா நாம் பிறந்திருக்க மாட்டோம், அப்படி தானே? அப்போ அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஜெகத பிதரவு வந்து மேலே பார்வதி பரமேஸ்வரன் வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியை குறிக்கிறது சந்தானம் தான். இப்போ இந்த சந்தானத்தை இரண்டு வகையாக சொல்லுகிறார்கள். தொடர்ச்சி ரெண்டு விதமான தொடர்ச்சி. என்ன அப்படின்னா, ஒன்று வம்ச சந்தானம், ஒன்று உபதேச சந்தானம் அப்படின்னு பிரிச்சிருக்கா. இந்த வம்ச சந்தானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், குழந்தையாக வருது, வாரிசு உரிமைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த வகையில் இவாளுக்கு இவா பிறந்தா, இவாளுக்கு அவா பிறந்தான். பெரும்பாலும் அது மூத்த பிள்ளைக்கு கொடுப்பா சத்திரியாளாக இருந்தால். அது மாதிரி இனம் சார்ந்து மாறுபடுகிறது. அப்படி மாறுபட்டால் கூட சந்தானம்ங்கிறது அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த இருக்கக்கூடிய உரிமை, அவளுக்கு தான் எல்லா சொத்தும். தகப்பனாக இருக்காங்க, அவருடைய வாரிசுக்கு போய் தானாக சேர்ந்துடுறாங்க. அதே மாதிரி வம்ச சந்தானம்னு இதுக்கு பேர். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக உள்ள சந்தானம்ங்கிறது என்ன அப்படின்னா உபதேச சந்தானம் அப்படின்னு பேர். உபதேச சந்தானம்னா என்ன அப்படின்னா, இது வந்து மடங்களில் ஒன்றையும் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு முறை. முதல்ல மடம்னா என்ன அப்படின்னா, மட மத நிவாசயோகோ அப்படின்னு ஒரு வினைச்சொல். ஒரு சமயம் தனக்கான கொள்கையை வளர்ப்பதற்கு உரிய இடத்திற்கு மடம்னு பேர். அது பௌத்தமாக இருக்கலாம், சமணமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ஹிந்துவினிடத்திலே இருக்கக்கூடிய சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், சாக்தமாக இருக்கலாம். ஆனால் மடம் என்கின்ற வார்த்தைக்கு மத நிவாசயோகோ, சமய கொள்கையை பாரம்பரியமாக தொடர்ந்து பின்பற்றி வருகிற. அது என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த மதத்தை வந்து யார் நிர்மாணம் பண்ணுறாளோ, அவள் என்ன மூல மந்திரம் ஜபம் பண்ணினாலோ, அவள் எந்த மூர்த்தியை பூஜை பண்ணினாலோ அதை இது நாள் வரைக்கும் பூஜை பண்ணுவாள். இப்போ வரைக்கும் இனிமேலும் அதை தான் பண்ணுவாள். அந்த மாதிரி இப்போ நம்ம சைவத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தர்மயாதீனத்தை சொல்லணும் அப்படின்னா, சொக்கர்னு ஒரு சாமி இருக்குங்க. அந்த சொக்கர் வந்து மதுரை எம்பெருமானால் கொடுக்கப்பட்டது. அவளுடைய அந்த பாரம்பரியம் அந்த சொக்கநாதரை இன்னி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. 26வது குருமகா சன்னிதானம் இருக்கார். அடுத்தது 27வது குருமகா சன்னிதானம். இதில் முதல் குருமகா சன்னிதானம் இருக்காரோ இல்லையோ, அவருக்கு என்ன அவருக்கு வந்து கமலை ஞானப்பிரகாசர் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த கமலை ஞானப்பிரகாசர் குருஞான சம்பந்தருக்கு என்ன உபதேசம் பண்ணினாரோ அந்த மந்திரம் தான் இப்போ பட்டத்தில் இருக்கக்கூடிய 27வது சன்னிதானம் கூட அதை தான் ஜெபம் பண்ணணும். அவர் பண்ணின பூஜையை தான் பண்ணுவாள். அந்த பூஜையை அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டா யார்கிட்டையும். அது ஒரே ஒரு மூர்த்தி, சொக்கநாதர்னு பேர். சிவபெருமான் கனவுல கண்டு சொப்பனத்தில் கொடுத்தது. அதை மாதிரி உபதேச சந்தானம் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லிகிட்டே வருவாள். அந்த ரகசியங்களை அவள் ஒண்டி தான் வச்சுருப்பாள், வேறு யாருக்கும் அதை தரமாட்டாள். அதை மாதிரி வரத்துக்கு பேர் உபதேச சந்தானம். சன்னியாசிகள் பிரம்மச்சாரியாக இருந்து அவளுக்கு எது விதமான தொடர்பு வரும் அப்படின்னா, இந்த 27 சன்னிதானம் சொன்னேன்னா, இந்த 27 பேரும் ஒரே மந்திரம் தான் சொல்லுவாள், ஒரே மூர்த்தி தான் கும்பிடுவாள். இந்த ஆத்மார்த்த மூர்த்தி ஒரே ஒரு மூர்த்தி தான். அதனால் அவளுக்கும் சந்தானம் அப்படின்னு ஒரு பேர். அந்த வகையில் ஒரு குருவாக இருந்து இன்னும் ஒரு குருவினால் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அவள்லாம் வந்து அண்மை காலத்தில் வாழ்ந்தவாளாக இருப்பாள். இப்போ பாருங்கோ, ஞானசம்பந்தருடைய காலம் வேறு, மாணிக்க வாசகருடைய காலம் வேறு, சுந்தரருடைய காலம் வேறு, சம்பந்தர் காலமும் அப்பர் காலமும் ஒரே காலம்னு சொல்கிறா.
ஆனாலும் வெவ்வேறு காலத்தில் தோன்றி வெவ்வேறு சூழலில் இருந்தவா. மாணிக்கவாசகர் மதுரை, அவர் சிதம்பரத்தில் முக்தி அடைஞ்சார், அவருடைய சூழல் வேறு. அதே மாதிரி அப்பருடைய சூழல் வேறு, சுந்தரருடைய சூழல் வேறு. திருநாவலூரில் பிறந்து திருவாரூரில் ஓஹோன்னு இருந்தவர் அவர். அப்போ ஞானசம்பந்தர் சீர்காழியில் பிறந்து ஆச்சால்புரத்தில் முக்தி அடைஞ்சவர். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அதில் இருக்குது. அந்த வகையில் 4 குருமார்கள் வம்ச சந்தானம் இல்லாமல் உபதேச சந்தானத்தில் வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 4 பேரை தேர்வு செஞ்சுருக்கா. அந்த 4 பேரும் சிவனருளை பெற்றவர்கள். அதில் யார் அப்படின்னா மெய்கண்ட சிவாச்சாரியார் அப்படின்னு பேர், முதல் குரு அவர் தான். அதுக்கப்புறம் அந்த மெய்கண்ட சிவாச்சாரியாருக்கு அடுத்தது அருள்நந்தி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு அடுத்தது மறைஞான சம்பந்த சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்த சிவாச்சாரியாருக்கு அடுத்தது உமாபதி சிவாச்சாரியார்கள். இந்த 4 பேரும் ஒரே உபதேசம், ஒரே மந்திரத்தை பாரம்பரியமாக பண்ணினவா. அவாய்வாளுக்கு குரு, இவாவாளுக்கு சொல்லிக் கொடுத்து அவாய்வாளுக்கு சொல்லிக் கொடுத்து வந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறா. அந்த சந்தானக்குறவர்கள் சைவத்தை நிறுவியவர்கள். இந்த சமயக்குறவர்கள் அப்படின்னா அவர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் இலக்கியத்தை வகுத்தார்கள், இவர்கள் இலக்கணம் செய்தார்கள், அவர்கள் அனுபவித்து விளக்கினார்கள், இவர் அனுபவித்ததை விளக்கினார்கள்.